Good morning students. Welcome to Sheb online class. Okay. Last class la enna pathona chapter 4 adhaadu algorithmic strategies pathom. Correct ah? Nyabagam iruka? Adhaadu adula introduction, then an algorithm introduction, write an algorithm characteristics pathom. Appo enna pathona characteristics pathom. Correct ah? In first vandu and concept oru recall paapom. Introduction. Define algorithm. Algorithm meaning enna na step by step procedure for given solving a given problem. அதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாங்க, அதை நீங்கள் என்ன செய்யணும், சால்வ் பண்ணணும். ஆன்சர் வரணும்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், லைன் பை லைனாக ப்ரொசீஜர் எழுதுறது தான் என்னது அல்கோரிதம். ஓகே, தேர் ஆர் மெனி மெத்தட்ஸ் ஃபார் அல்கோரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சர்ச் பண்ணலாம், ஏதாவது வேரியபிள்ஸ் ஆர் வேல்யூஸ் இன்புட்ஸ் ஆர் ஏதோ கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், சர்ச் தேடலாம். தென் சார்ட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், நியூவாக வேரியபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம், அப்டேட் எடிட் பண்ணலாம், தென் தேவையில்லான என்ன செய்யலாம், நம்ம டெலீட் பண்ணலாம். ஸோ இதான் என்ன இன்ட்ரோடக்ஷன். தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்கோரிதம். இதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்கோரிதத்தில் எதெல்லாம் பார்த்தோன்னா, இன்புட். ஒரு ப்ரோக்ராம் எழுதுனா கம்பல்சரி என்ன வேணும், இன்புட் வேணும். 2 or more inputs can be feed for the program. Then output, கம்பல்சரியாக இன்புட் இருந்தால் என்ன வரும் நமக்கு, அவுட்புட். தென் திஸ் கேரக்டர் ஆஃப் அன் அல்கோரிதம் எஃபெக்ட்னஸ், அதாவது நம்ம அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கோடிங் எழுதும்போது எஃபெக்டிவாக இருக்கும், லெஸ் கோடாக இருக்கும். நிறைய பக்கமாக கோடு எழுதாமல் என்ன பண்ணலாம், எஃபெக்டிவாக நமக்கு என்ன செய்யலாம், ஸ்மால் சைஸாக கோடிங் மாற்றிக்கலாம். கரெக்ட்னஸ், கம்பைலர் இன்டர்பிரிட்டர் பண்ணும்போது சீக்கிரமாக கரெக்ட் பண்ணக்கு இந்த அல்கோரிதம் நமக்கு என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்கோரிதம். தென் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா, ரைட்டிங் அன் அல்கோரிதம். How will you write an algorithm? First, start a program. Then, process the options. Process the execute பண்ண வேண்டிய calculations. Then, output. Then, stop. இப்போ ஒரு அல்கோரிதம் எழுதும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். கோடிங் எழுதுறது ஸ்டார்ட் பண்ணணும். தென் எத்தனை வேரியபிள் ரிக்வயர் பண்ணணுமோ அதை எழுதணும். நெக்ஸ்ட் கால்குலேஷன் பார்ட். தென் அனதர் லாஸ்ட் ஸ்டெப் என்னது, ஸ்டாப். அதாவது ரிசல்ட் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்னது, ப்ரோக்ராமையே ஸ்டாப் பண்ணணும். திஸ் இஸ் த ரைட்டிங் ஆஃப் அன் அல்கோரிதம். தேர் ஆர் 3 பார்ட்ஸ். ஒன் இஸ் இன்புட், தென் ப்ராசஸ் அண்ட் தென் அவுட்புட். கிளியர்? தென் அனாலிசிஸ் ஆஃப் அன் அல்கோரிதம். த அனாலிசிஸ் ஆஃப் அன் அல்கோரிதம் டைம் ஸ்பேஸிங் என்ன செய்யலாம், நம்ம ரிக்வயர் பண்ணலாம். மெமரி ஸ்பேஸ் அண்ட் தென் டைம் ஸ்பேஸ். ஓகே, டுடே என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா, எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்கோரிதம். எப்படி ரைட் பண்ணலான்னு பார்த்தோம், அனாலிசிஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்தோம், இன்னும் என்னது எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்கோரிதம். த நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் ரிசோர்ஸஸ் யூஸ்டு பை த அல்கோரிதம். இந்த அல்கோரிதம் ஹவு மெனி நம்பர்ஸ், மெனி அதர் நம்பர்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம இந்த கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ்குள்ளாடி கொண்டு வரலாம். ரிசோர்ஸஸ் மீனிங்ஸ் நிறைய ப்ரோக்ராம், நிறைய லாங்குவேஜுக்குள்ளாடி இந்த எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்கோரிதம் யூஸ் பண்ணிக்கலாம். தென் கேன் பி மெஷர்டு பேஸ்ட் ஆன் த யூசேஜ் ஆஃப் அன் டிஃபரெண்ட் ரிசோர்ஸ். டிஃபரெண்ட் ரிசோர்ஸஸ்க்கு இது என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அது யூசேஜ் ஆஃப் டிஃபரெண்ட் ரிசோர்ஸ், நம்பர் ஆஃப் யூசேஜ், அதாவது யூசர் வந்து எவ்வளோ லாங்குவேஜ் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அது மெயின் பேசிக் என்னது, இந்த அல்கோரிதம் யூஸ் பண்ணி அதை என்ன செய்யலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்கோரிதம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, மெத்தட்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் எஃபிஷியன்சி. இப்போ எல்லாம் ஓகே பண்ண பிறகு என்ன செய்யணும், நம்ம அதை டிட்டர்மைன் பண்ணணும், சரியா, டிஃபைன் பண்ணணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டுனா ஸ்பீட் ஆஃப் த மெஷின். நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டாபிக் எடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக படிப்போம். அதே ஸ்பீடு வந்து நம்ம லாஸ்ட் ரிசல்ட் வரைக்கும் இருக்கணும். ஸோ இதே மீனிங் தான் இதில் என்ன கொடுத்துருக்கா, எஃபிஷியன்சி. நம்ம எவ்வளோ எஃபிஷியன்சியாக இருக்கோமோ அதை ஸ்பீட் ஆஃப் த மெஷின். செகண்ட் ஒன் கம்பைலர் அண்ட் அதர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் டூல்ஸ். கம்பைலர்னா என்னதுப்பா, வாட் இஸ் மீன் பை கம்பைலர்? கம்பைலர் இஸ் எரர் கரெக்ஷன், சரியா, ரன் டைம் எரர், இல்லைன்னா சிஸ்டத்தில் கமா செமிகால் இந்த எல்லாமே எரர் இருக்கான்னு செக் பண்ணது என்னது, கம்பைலர். அட் தட் டைம் தி எஃபிஷியன்சி ஆஃப் டிட்டர்மைன்ஸ் இஸ் கால்ட் கம்பைலர் அண்ட் அதர் சிஸ்டம் டூல்ஸ் வந்து என்ன செய்ய ரிக்வயர் பண்ணும். Then operating system, OS means operating system. Many other operating system நம்ம சிஸ்டத்தில் இருக்கும். ஸோ விண்டோஸ் இருக்கலாம், இல்லைனா லினக்ஸ் இருக்கலாம், யூனிக்ஸ் இருக்கலாம். இது எல்லாமே என்னது தான், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இந்த அல்கோரிதத்தை என்ன செய்வாங்க, இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த மெத்தட்ஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் எஃபிஷியன்சி. தென் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இட் கேன் பி எக்ஸ்பெக்டட்.
okay. Then volume data of record, volume and data for amount of data, memory space can be allocated, எத்தனை மெமரி அதாவது மெமரி ஸ்பேஸ் எவ்வளோ allocate பண்ணணும்ல டீட்டெயில்ஸ் தான் இதில் என்ன செய்திருப்பாங்க எக்ஸ்பிளைன். ஸோ இட் இஸ் த மெத்தட்ஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் efficiency. First one, speed of machine, then compiler, then operating system, and then programming language, then volume of efficiency required. Okay, clear? Okay, efficiency of an algorithm. First point என்ன பார்த்தோம், determine efficiency, the methods of determine efficiency. Third point, second point, space time trade off, space and time. space னா என்னது, memory allocation point. okay, time வந்து எவ்வளோ ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்குதோ அதுதான் என்னது டைமிங். ஸோ இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸ் அண்ட் டைம் ட்ரேட் ஆஃப். For third one, symbolic notation. There are 3 types இருக்கு. This is the 5 mark question. okay, big O, big omega, and then big theta. அதாவது lower case to upper case யூஸ் பண்ணாங்க தான் இந்த 3 ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணாங்க. Fourth point, best, worst and average case efficiency. This is called the time allocation, then space allocation, then worst and best case allocations தான் இந்த efficiency யூஸ் பண்ணாங்க. It is called the algorithmic is determined for the best, worst and average efficiency. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எஃபிஷியன்சியும் மினிமம் நம்பர் ஆஃப் எஃபிஷியன்சி என்ன பண்ணுவாங்கன்னா கால்குலேஷன் பண்ணுவாங்க. தென் இதுக்கு கூட என்ன கால்குலேட் பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் number of times, then space allocation use பண்ண. okay, best, worst and average is efficiency is used for the efficiency algorithmic strategies. okay, it can be calculated for the 4 steps. First one, methods of efficiency, then space time trade off, then symbolic notation. There are 3 types. This one, big O and big omega and big theta, it is called for the worst case, at the best case and the average case efficiency. okay, இது வந்து எல்லாமே என்னதுன்னா நம்ம எப்படி ஒரு அல்கோரிதம் ரைட் பண்ணுவோம், அனாலிசிஸ் பண்ணுவோம், எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்னு பார்த்தோம். தென் சர்ச் மெத்தட், சர்ச்சிங் டெக்னிக்ஸ், அதாவது ஒரு அல்கோரிதம் ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அது எப்படி அவங்க சர்ச் பண்ணி அதாவது சார்ட் பண்ணி அந்த டெக்னிக் மூலமாக அல்கோரிதம் எழுதுவாங்க. அப்படி பற்றி அதை பற்றி என்ன செய்யலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா லீனியர் சர்ச். லீனியர் சர்ச் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இட் கேன் பி ஆல்சோ கால்டு சீக்வென்ஷியல். நீங்கள் புக்கை பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 36 இருக்குது. ஓகே, அல்கோரிதம் ஃபார் சர்ச்சிங் டெக்னிக்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் என்னதுன்னா லீனியர் சர்ச். இட் கேன் பி சீக்வென்ஷியல் மெத்தட் ஃபார் ஃபைண்டிங் எ பர்டிகுலர் வேல்யூ இன் எ லிஸ்ட். அதாவது நமக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, நமக்கு தேவையான அந்த ஆப்ஷன் நம்பர்ஸை நம்ம செலக்ட் பண்ணக்க என்ன பண்ணுவாங்கன்னா சீக்வென்ஷியல், அதை லைன் பை லைன் ஃபார் லூப் யூஸ் பண்ணுவாங்க. அதே ஃபார் லூப் யூஸ் பண்ணி என்ன செய்வாங்க, சர்ச் பண்ணி எடுக்கிறது என்னது லீனியர். ஓகே, இதில் வந்து என்ன 0 கோட் கொடுத்துருக்காங்க. ட்ராவர்ஸ் த ஏரியா யூஸிங் ஃபார் லூப். ஃபார் லூப்னா என்னது, இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் த ரிப்பீட் த கண்டிஷன்ஸ். அந்த கண்டிஷன் நமக்கு கிளியர் ஆகுது வரைக்கும் அந்த இது என்ன செய்யும், அந்த லூப் வந்து என்ன செய்யும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இன் எவரி இட்ரேஷன் கம்பேர் த டார்கெட். ஒரு டார்கெட்னா ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அந்த நம்பர் வரையதற்கு என்ன செய்யும், அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். தென் இஃப் த வேல்யூ இஸ் மேட்ச், அந்த சச் டைமில் அந்த வேல்யூ வந்து மேட்ச் ஆயிடுச்சுன்னா அந்த லூப்பிங் வந்து என்ன செய்யும், ஸ்டாப் ஆகும். ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, அது வந்து ஃபார் லூப் மாதிரி லூப்பிங் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் அந்த வேல்யூ நம்ம அந்த லூப்பிங் ஆகும்போது அந்த வேல்யூ மேட்ச் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, இஃப் த வேல்யூ மேட்ச் டிஸ்பிளே த கரண்ட் இண்டெக்ஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் அன் அரே. அந்த இண்டெக்ஸ் வேல்யூ அந்த அரே வேல்யூ நமக்கு என்ன செய்யும், டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் அந்த வேல்யூ நமக்கு மேட்ச் ஆகலைன்னா, இஃப் த வேல்யூ டூ நாட் மேட்ச் மூவ் ஆன் த நெக்ஸ்ட் வேல்யூ. அந்த வேல்யூ மேட்ச் ஆகலை, நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன செய்யும், அது மூவ் ஆகும். இஃப் த நோ மேட்ச், சப்போஸ் எந்த வேல்யூமே மேட்ச் ஆகலைன்னு என்ன செய்யும், அந்த லூப்பை விட்டே வெளியே வரும், அந்த ப்ரோக்ராமை விட்டே நமக்கு என்ன செய்யும், அந்த கண்டிஷன் வெளியே வரும். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள். திஸ் இஸ் அன் இண்டெக்ஸ் வேல்யூ. இண்டெக்ஸ் வேல்யூனா மெமரி லொக்கேஷன் வேல்யூ. தென் யூசர் கொடுக்குற வேல்யூஸ். ஓகே, இப்போ 0 இண்டெக்ஸ் வேல்யூவில் என்ன கொடுத்துருக்காங்க, 10. இது வந்து எக்ஸாம்பிள். இதே வேற ஒரு நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இன்புட் வேல்யூ என்னது 3, 34, 65, 12, 77, 35. இப்போ திஸ் டார்கெட் வந்து 77. இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ எதில் வருது, 0, 1, 2, 3, 4, 5. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ
4. This is the output. 4 is the output. Okay, அப்போ ஒரு வேல்யூ அவங்க என்ன செய்வாங்கன்னா 77 சொல்ற வேல்யூவை சர்ச் பண்ண கொடுப்பாங்க. லீனியர் சர்ச் இட் இஸ் a sequence. இப்போ 1 by 1 வேல்யூவா செக் பண்ணும். இது ஓகே, நாட் ஓகே, நாட் மேட்ச், நாட் மேட்ச், நாட் மேட்ச் அப்படியே செக் பண்ணி லாஸ்ட்ல என்ன ஆகும்? இண்டெக்ஸ் வேல்யூ 4 வந்தோடனே 7 ஓகே, திஸ் இஸ் a output. So it can be one of the search technology techniques for linear search. Okay, clear? Search techniquesல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா லீனியர் சர்ச் பார்த்தோம். ஓகே, செகண்ட் சர்ச் என்னதுன்னா பைனரி சர்ச். இந்த பைனரி சர்ச் வந்து ஹாஃப் இன்டர்வல் சர்ச், அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் கொடுத்துப்பாங்க, அதில் என்ன செய்வாங்கன்னா ஹாஃப், அதாவது பாதிக்கு பாதி எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, கால்குலேஷன் பண்ணி சர்ச் பண்ணி நம்பர்ஸை பார்க்க தான் ஹாஃப் பைனரி சர்ச்னு சொல்லுது. ஓகே, தென் இது சார்ட்டிங் அரே, நம்ம அரே லொக்கேஷன் அரே ஆர்டர் பண்ணி தான் இதை என்ன செய்வாங்க, பைனரி சர்ச் யூஸ் பண்ணுவாங்க. தென் டிவைட் அண்ட் கன்குவர், இது வந்து என்ன பண்ணலாம், இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வந்து மேக்ஸ் படித்தவங்களுக்கு இது ஈஸியாக இருக்குது பைனரி சர்ச். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தெர் ஆர் 10 இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க 0 to 9, இட் இஸ் அ 10 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்ன செய்யணும்னா பைனரி சர்ச் மூலமாக செலக்ட் பண்ணி எந்த நம்பர் நமக்கு பைனரி நம்பராக இருக்குன்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் பேஜ் நம்பர் 37ல் இருக்குது பாருங்கள். 0 code ஃபார் பைனரி சர்ச். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் வித் த மிடில் எலிமெண்ட். முதல்ல என்ன பண்ணுங்கன்னா அந்த குரூப் ஆஃப் நம்பர்ஸில் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்து மிடில் நம்பரை செலக்ட் பண்ணுங்கள். இஃப் த சர்ச் எலிமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு த மிடில் எலிமெண்ட் இன் த அரே, அரேலேருந்து என்ன பண்ணணும்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூ செலக்ட் பண்ணணும். தென் த ஃபார்முலா மிடில் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அரே பை 2. இந்த ஆப்ஷனில் இந்த கால்குலேஷன் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த மிடில் நம்பரை கண்டுபிடிக்கணும். இஃப் த நாட் then the compare the different number of elements, the search value repeat ஆகும். If the search element is greater than the number is middle index, then select the number elements to the right side. Suppose அந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன செய்யும்னா சர்ச் பண்ணு எங்கள் ரைட் சைடாக போயிடும். Then go for the step 1. Okay, if the search element is less than என்ன middle index to left சைடாக போகும். இப்போ கிரேட்டர் தானே இருந்தால் ரைட் சைட், மினிமம் அது ஸ்மால் நம்பராக இருந்தால் லெஃப்ட் சைடில் போய் சர்ச் பண்ணிட்டு. தென் வென் எ மேட்ச் இஸ் ஃபவுண்ட், எல்லாம் ஓகே நீங்கள் கொடுத்த மிடில் நம்பர் கரெக்டாக இருந்துச்சுன்னா மேட்ச் இஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இண்டெக்ஸ் வேல்யூ நமக்கு டிஸ்பிளே பண்ணும். தென் இஃப் நோ மேட்ச், சப்போஸ் மேட்ச் ஆகலைன்னா ஃபவுண்ட் ஃபார் ஆல் கம்பேரிஷன்ஸ் தென் டிஸ்பிளே அன்சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜ். சப்போஸ் கம்பேர் பண்ணி சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு அவுட்புட் வரும். சப்போஸ் கம்பேர் பண்ணி மேட்ச் ஆகலைன்னா என்ன ஆகும்னா மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். தென் திஸ் வேல்யூ இஸ் கால் 0 இண்டெக்ஸ் இஸ் 10, 1 இண்டெக்ஸ் to 20, மிடில் நம்பர் இஸ் 60, இண்டெக்ஸ் வேல்யூ ஃபார் 5. The formula is middle value is equal to lower plus high minus lower into divided by 2. இப்போ 0 plus 9 minus 0 by 2 4. இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ நீங்கள் பண்ணும்போது என்னது 40, 4 வேல்யூ 4 இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் 50. கம்பேர் பண்ணு. தென் என்ன செய்யணும்னா இந்த சைடு வரும், ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு மாற்றி என்ன செய்யணும் நம்ம மேட்ச் பண்ணி லாஸ்ட்டில் நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ எதுதான் வரும் 60. பைனரி சர்ச் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, சர்ச் பண்ணிகிட்டே வருவாங்க. சப்போஸ் இந்த டைமில் சர்ச் பண்ணி ஒரு 5 or 6 டைம்ஸ் நமக்கு பைனரி சர்ச்சிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது சீக்வென்ஷியலாக சர்ச்சிங் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த வேல்யூ நமக்கு என்ன ஆகும், மேட்சிங் ஆகும். மேட்சிங் ஆகும்போது நம்ம ரிசல்ட் வந்து என்ன செய்யும், டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன ஆன்சர்னா 60, இண்டெக்ஸ் வேல்யூ 5. ஸோ இட் இஸ் அன் பைனரி சர்ச் டெக்னிக்ஸ். ஓகே, அதாவது சி த புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5 ஸ்டெப்ஸில் என்ன செய்திருக்காங்க, இண்டெக்ஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணி லெஃப்ட் ரைட்டு மாற்றி என்ன பண்ணியிருக்காங்க, சர்ச் பண்ணி. ஸோ லாஸ்ட் ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 60 வேல்யூ தான் ரிசல்ட். ஸோ இட் இஸ் அண்ட் த பைனரி டெக்னிக்ஸ். ஓகே search techniques, there are 2 types. First one linear search and then binary search. Then sorting technique. Sorting nalla arrange pannidha. Okay, alla there are 3 sorting techniques. First one, bubble sort algorithm. It can be start at the beginning of the list of values stored in an array. enna aguna first la the starting the point la inde enna cheyum compare பண்ணிட்டே வரும். The value for example 12, 15, 16 or any other numbers. Okay,
இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே என்ன செய்யும் இந்த பபிள் சார்ட் அல்கோரிதம் ஃபர்ஸ்ட் 2 கம்பேர் பண்ணோம் தென் நெக்ஸ்ட் 2 இப்படி தான் என்ன செய்யணும்னா நமக்கு அரேஞ்ச் பண்ணி சார்ட் பண்ணோம் ஸோ இதுதான் என்னது பபிள் சார்ட் அல்கோரிதம் இதில் வந்து பேஜ் நம்பர் 38ல் இந்த கோடிங் இருக்குது அல்கோரிதம் கோடிங் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்போதுமே நான் இந்த பபிள் சார்ட்டில் என்ன சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் தட் இஸ் இண்டெக்ஸ் வேல்யூ 0 மெமரி வேல்யூ 0 கம்பேர் த கரண்ட் எலிமெண்ட் வித் த நெக்ஸ்ட் எலிமெண்ட் இப்போ கரண்ட் வேல்யூலேருந்து நெக்ஸ்ட் என்ன செய்யும் ஃபர்ஸ்ட் 0 தென் 1 வேல்யூ என்ன செய்யும் ஜம்ப் பண்ணோம் செகண்ட் இந்த கரண்ட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தான் சப்போஸ் அந்த ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் தானாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நெக்ஸ்ட் வேல்யூ இன்ஸ்வேர் அதர் வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ அண்ட் தென் செகண்ட் வேல்யூ கம்பேர் பண்ணிவிட்டு இது ரெண்டு கிரேட்டர் தானாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நெக்ஸ்ட் வேல்யூக்கு ஜம்ப் பண்ணும் தென் இஃப் த கரண்ட் எலிமெண்ட் இஸ் லெஸ் தானாக இருந்துச்சுன்னா ஆர் ரைட் சைடில் அதை என்ன செய்யும் மூவ் ஆகும் அதான் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வேல்யூ இனிஷியல் வேல்யூலேருந்து கம்பேர் பண்ணிவிட்டு கிரேட்டர் தானே இருந்தால் நெக்ஸ்ட் வேல்யூக்கு ஜம்ப் பண்ணும் இந்த பபிள் சார்ட் ஓகே சப்போஸ் அது ஸ்மாலர் நம்பராக இருந்துச்சுன்னா என்ன செய்யும் ரைட் சைடில் நமக்கு வந்துடும் கோ ஃபாதர் இப்படியே என்ன செய்யும்னா அந்த ரிப்பீட் த வேல்யூ அதாவது ஃபார் லூப் மாதிரி அதை என்ன செய்யும் எப்போ அது கரெக்டாக கம்பேர் ஆகுதோ அது வரைக்கும் என்ன செய்யும் ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும் திஸ் இஸ் த என்னது பபிள் சார்ட் எலிமெண்ட் அல்கோரிதம் அந்த அல்கோரிதத்தில் ஸ்டார்ட் அட் த பிகினிங் வேல்யூ பைனரி சர்ச்லேயும் லீனியர் சர்ச்லேயும் அப்படி பண்ணலை லீனியர் சர்ச்சில் என்ன பண்ணீங்க சீக்வென்ஷியல் ஓகே அதாவது லைன் பை லைனாக தான் அதை என்ன செய்யுது நம்ம சர்ச் பண்ணிச்சு அதே டைமில் பைனரியில் என்ன பண்ணாங்க குரூப் ஆஃப் நம்பர்ஸ்லேருந்து மிடில் நம்பரை எடுத்து தான் என்ன பண்ணாங்க சர்ச் பண்ணாங்க இது சார்ட்டிங் அரேஞ்சிங் ஃபர்ஸ்ட் வேல்யூலேருந்து என்ன செய்யும் நமக்கு அரேஞ்ச் பண்ணும் அதை ஜம்ப் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு என்ன செய்யும் போகும் ஓகே திஸ் இஸ் த பபிள் சார்ட் அல்கோரிதம் ஓகே சி த எக்ஸாம்பிள் 15 16 11 16 12 14 13 இப்போ என்ன ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணோம் இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும் ஃபஸ்ட்டு லெஸ் தேன் 15 லெஸ் தேன் 16 இப்போ no swapping then another 2 numbers okay 16 greater than less than 12 the 2 numbers ஐ compare பண்ணும்போது அதுவும் no so interchange ஆகும் then second பார்க்கணும் 16 14 அது என்ன ஆகும் interchange then 16லேருந்து 13 அது என்ன செய்யும் interchange இப்போ interchange ஆகுமா என்ன ஆகும் நமக்கு லாஸ்ட்டில் அரேஞ்ச் பண்ணி இதே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இந்த லூப்பிங் வந்து ரிப்பீட் ஆகிட்டு தென் அரேஞ்ச் பண்ணி நார்மலாக அரேஞ்சிங் ஆர்டரில் நமக்கு காமிக்கும் ஸோ இட் இஸ் அண்ட் பபிள் சார்ட் அல்கோரிதம் ஓகே நெக்ஸ்ட் கான்செப்ட் டைனமிக் ப்ரோக்ராமிங் it can be used for algorithm and design method that can be used when solution to be problem can be viewed as the result of an sequential decision இப்போ நிறைய டிசிஷன் பார்த்தோம் அல்கோரிதமிக்கில் நிறைய டிசிஷன் பார்த்தோம் அது வந்து நமக்கு எது யூஸ் ஆகுதுன்னா ரிசல்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் இப்போ ப்ராப்ளத்தை வியூ பண்ணக்குதா சொல்யூஷனை வியூ பண்ணக்குதா இந்த டைனமிக் ப்ரோக்ராம் சொல்லிட்டு கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க ஸோ இட் கேன் பி 5 மார்க் கொஸ்டின் ஓகே தென் the algorithmic design method that can be used for solution என்னது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எழுத அந்த அல்கோரிதம் கோடிங் வந்து என்ன ஆகணும் எக்ஸிக்யூட் பண்ண இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் ப்ரிப்பேர் பண்ணணும் the problem can be viewed நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதை என்ன செய்யும் வியூ பண்ணோம் then result of a sequential of decision there are many other decision for loop வச்சு நம்ம sequential பார்த்தோம் then half interval பார்த்தோம் then linear பார்த்தோம் short பார்த்தோம் இன்செக்ஷன் பார்த்தோம் தென் வந்து சார்ட்டிங் பார்த்தோம் இதெல்லாமே இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் வருத கான்செப்ட் லாஸ்ட்டில் என்னதுன்னா ஃபிபனாசி சீரிஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அல்கோரிதம் வழியில் இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஃபார்முலா இதை வந்து நம்ம ஃபிபனாசிஸ் 8 வரைக்கும் வர 0 1 1 2 3 5 8 13 இந்த ரிசல்ட் வந்து நமக்கு வரணும் அதுக்குள்ள அல்கோரிதம் எப்படி எழுதாங்க ஃபர்ஸ்ட் வந்து print the initial value of Fibonacci's F0 and F1 first initial value we can write it calculate the formula then print the next value then go for the step 2 அதாவது ஒரு வேல்யூ ஃபர்ஸ்ட் print பண்ணிட்டு என்ன செய்யும் நமக்கு ரிப்பீட் ஆகும் அதாவது 8 டேர்ம் வரைக்கும் ஓகே ரிப்பீட் பண்ணிட்டு தான் இந்த Fibonacci series வந்து நமக்கு என்ன செய்யும் கால்குலேட் ஆகும் then out the value ஓகே லாஸ்ட் தென் ஃபிபனாசிஸ் 9 வரும்போது என்ன ஆகும் ஸ்டாப் பண்ணிவிட்டு 8 வரைக்கும்ல நமக்கு ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணும் ஸோ இட் இஸ் அ ஃபிபனாசி சீரிஸ் அல்கோரிதம்
ஓகே இப்போ டுடே கிளாஸில் இதெல்லாம் பார்த்தோன்னா அல்கோரிதம் எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்கோரிதம் பார்த்தோம் கரெக்டாக. அதில் நெக்ஸ்ட் வந்து சர்ச்சிங் டெக்னிக்ஸ் பார்த்தோம், ஷார்ட்டிங் டெக்னிக்ஸ் பார்த்தோம், தென் டைனமிக் ப்ரோக்ராமிங் பார்த்தோம், தென் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபிபனாசி சீரீஸ் பார்த்தோம். தென் சாப்டர் 4 வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இதில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் யூ வில் ரைட் த கிளாஸ் ஒர்க். ஓகே, தென் நெக்ஸ்ட் கிளாஸில் சாப்டர் 5 கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.